உடல் எடை அதிகமாக இருக்கு. இதுதான் நெறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணலாம்? கமெண்ட்ஸ்லயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் இவ்ளோ இருக்கேன். 100 கிலோவுக்கு அதிகமாக இருக்கேன். எனக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்றது? ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தோம்னா, நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்னா, கவனமாக இருக்க வேண்டியது பெண்களை பொறுத்தவரைக்கும் ரொம்ப ஈஸியா அடிவயிற்று பகுதி, தொடை பகுதி, இடுப்பு பகுதியில ஈஸியா வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். நீங்க வந்து தைராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருக்கீங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் இத ரெகுலரா நம்ம குடிச்சுக்கிட்டே வரணும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்கு, முக்கியமா வெயிட் லாஸ்க்கு. ஸோ இந்த டீ காலையில குடிச்சிட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ காலையில் வந்து வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனுடைய கொஞ்சமாக யோகாசன பயிற்சிகள், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே இதற்கு வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது, ஆகிட்டே இருக்கும், வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. இதற்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். இதற்கான ரொம்ப செலவு பண்ணி அதிகமாக எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை மெடிசன்ஸ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில வழிமுறைகள் இருக்குது. வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா ஃபிசிஷியன். உடல் எடை அதிகமாக இருக்குது. இதுதான் நிறைய பேர் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி. வெயிட் லாஸ்க்கு என்ன பண்ணலாம்? கமெண்ட்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா, நான் வெயிட் இவ்வளோ இருக்கேன், 100 கிலோவுக்கு அதிகமாக இருக்கேன், எனக்கு எப்படி வெயிட் லாஸ் பண்ணுறது? ஸோ பொதுவாக வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குன்னு நிறைய வழிமுறைகள் இருக்குது. நம்ம என்ன நினச்சிக்கிறோன்னா, உணவு முறை, அதாவது ஃபுட்டை வந்து கம்ப்ளீட்டாக நம்ம வந்து சாப்பிடாம விட்டுட்டோம்னா டக்குன்னு வெயிட் லாஸ் ஆகிடும் அப்படின்ட்டு. இதுலேயுமே முக்கியமாக நம்ம என்ன நினைக்கிறோன்னா, காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு எடுக்காமல் விட்டுறது, இல்லை நம்ம மதியம் சாப்பிட்றதில்ல, இரவு சாப்பிட்றது, இந்த மாதிரி நேரம் தவறி உணவு எடுக்கிறதுனால கண்டிப்பாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிக்கும். நம்ம செய்யக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் கூட வெயிட் கெயின் ஆகுது. இதை மறக்காமல் நம்ம கவனத்தில் வச்சுக்கணும். அப்படி என்ன விஷயங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, இரவு உறக்கம் இல்லாமல் இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் இந்த தூக்கமின்மை, இரவு தூங்காமல் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அதிகமான உடல் எடை அதிகரிக்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ தூங்காமல் இருக்கிறதுனால டைஜஷன் ப்ராப்ளம், அல்சர் தொடர்பான பிரச்சனைகள் நிறைய பேருக்கு வருது. ஸோ இது அல்சர் அப்படின்னு கொண்டு வரும்போதே வெயிட் கெயினுக்கு இது ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம். ஏன்னா வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, உணவு சாப்பிட்டதுக்கப்புறம் எரிச்சல் அடங்குது. ஸோ டைஜஷன் முடிஞ்ச உடனே திரும்பவும் வயிறு ரொம்ப எரிச்சலாக இருக்குது, திரும்ப ஏதாவது உணவு சாப்பிடணும். ஸோ அப்போ தான் வந்து வயிறு எரிச்சல் அடங்குது. இந்த மாதிரி தான் நிறைய பேருக்கு இருந்துகிட்ருக்கு. ஸோ இதனால் நம்ம அடிக்கடி உணவு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும்போது உடல் எடை அதிகரிக்குது. ஸோ இன்றைக்கு இளம் வயதில் கிட்ஸு கூட நம்ம பார்க்குறோம். இப்போ நிறைய குழந்தைகளுக்குமே வந்து பார்த்தோம்னா 9 வயது, 10, 15 வயது இருக்கவங்க கூட 80, 90 கிலோ, 70 கிலோ இந்த மாதிரி வெயிட் ரொம்ப அதிகமாக இருக்கிறவங்களும் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட்க்கு வந்துட்டுருக்காங்க. ஸோ இதற்கு வெயிட் கெயின் அதிகமாக இருக்குது, ஆகிட்டே இருக்கும், வெயிட் கெயின் ஆகிட்டே இருக்குது. இதற்கு ட்ரீட்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா ரொம்ப சிம்பிள். இதற்கான ரொம்ப செலவு பண்ணி அதிகமாக எக்ஸ்பென்சிவான ட்ரீட்மெண்ட்ஸ் இல்லை மெடிசன்ஸ் எடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ வெயிட் லாஸ் பண்ணணும்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளான சில வழிமுறைகள் இருக்குது. ஏன்னா நான் எல்லாருக்குமே சொல்கிறது என்னென்னா, இது வந்து நீங்கள் ஒரி பண்ண வேண்டாம். இப்போ வெயிட் கெயின் ஆச்சுன்னா நமக்கு வந்து ஸ்லோவாக அண்ட் கிராஜுவலாக ஒரு மாதமும் 2 கிலோ 3 கிலோ அப்படி ஏறிட்டே வந்திருக்கும் இல்லையா? ஸோ அப்போ வெயிட் லாஸ் பண்ணணுன்னாலும் இதே ப்ரொசீஜர் தான். மாதம் 3 கிலோ வரைக்குமே நம்ம வந்து வெயிட் லாஸ் பண்ணிக்கிட்டே வரலாம். அதிகபட்சம் 5 கிலோ, ஒரு மாதத்திற்கு 5 கிலோ உடல் எடை குறைக்கலாம். அதை தாண்டியும் நம்ம வந்து எல்லாருமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேம் இந்த மெடிசன் கொடுங்க, நான் சாப்பிடணும், வெயிட் லாஸ் ஆகணும். பட் நம்மளுடைய உணவு மற்றும் உடற்பயிற்சி, ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்றதே நம்ம எல்லாருமே மறந்துடுறோம். இது வந்து ஒரு மெயின் திங், நம்ம கவனத்தில் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். காலையில் தினசரி 30 நிமிடம் அல்லது 45 நிமிடமாவது உடற்பயிற்சி செய்யணும். ஸோ இந்த மாதிரி செய்யும்போது கண்டிப்பாக உடல் எடை குறைய ஆரம்பிக்கும். இதில் தைராய்டு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, அதற்கு அடுத்ததாக நமக்கு ஹார்மோன் இம்பேலன்ஸ் இருந்தாலும், அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன், நீண்ட நாட்களாக சைக்காட்ரிக் ட்ரீட்மெண்ட் எடுத்து அதற்கான மெடிசன்ஸ் இல்லை ஸ்லீப்பிங் பில்ஸ் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கிறேன். இந்த மாதிரி மருந்து முறைகளை தொடர்ந்து நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தனாலும் உடல் எடை அதிகரிக்க ஆரம்பிக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு ஆஃப்டர் டெலிவரி, பெண்களை பொறுத்த வரைக்கும் சைல்ட் பர்த் முடிஞ்சது பிறகு உடல் எடை அதிகமாக நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம். ஸோ
இந்த மாதிரி இருக்கக்கூடிய சமயங்களில் நம்ம என்னென்ன வழிமுறைகளை ஃபாலோ பண்ணலான்றதும் நம்ம நினைவில் வைக்கணும். ஸோ ஒரே இடத்துல உட்கார்ந்து நம்ம வேலை செய்யக்கூடிய நபராக இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம என்ன பண்ணணும்னா கவனமாக இருக்க வேண்டியது. பெண்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸியாக அடிவயிற்று பகுதி, தொடை பகுதி, இடுப்பு பகுதியில் ஈஸியாக வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும். ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒபிசிட்டி அப்படின்ற ஒரு விஷயம் நமக்கு வருதுன்னா பெண்களுக்கு இதுதான். ஸோ அடி வயிற்று பகுதியில் நல்லா வந்து வெயிட் போட ஆரம்பிச்சிடும். இப்போவே நம்ம அலர்ட் ஆகிட்டு அதற்கான ரொம்ப சிம்பிளான எக்ஸசைஸ் பண்ணும்போது நிச்சயமாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். இதுவே இதில் தைராய்டு இன்வால்வ்மெண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம கவனத்தில் வைக்க வேண்டியது. அப்போ அந்த தைராய்டை வந்து ரெகுலேட் பண்ணணும். ஸோ நிறைய பேருக்கு இந்த தைராய்டு ஹார்மோன் இர்ரெகுலராக இருக்குது, ஹைப்போதைராய்டிசம் இருக்குது, இல்லை ஹைப்பர் தைராய்டிசம் இருக்குன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக இந்த வழிமுறையை ஃபாலோ பண்ணலாம். ஸோ இந்த தைராய்டு இருக்கவங்களும் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கும் சேர்த்து ஒரு கஷாய வகையை நான் சொல்கிறேன். ஏன்னா இது ரொம்ப ரொம்ப எஃபெக்டிவான ஒரு முறை. நேற்று கூட ஒருத்தவங்க சொன்னாங்க, தைராய்டு வந்து ரொம்ப டிஎஸ்ஹெச் லெவல் அதிகமாக இருந்துச்சு. ஸோ உங்களை மீட் பண்ணுறதுக்கு முன்னாடியே இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். 2 months தான் இந்த கஷாயத்தை நான் குடிச்சிட்ருக்கேன், ஆனால் நல்லாவே குறைஞ்சி வந்திருக்குங்க. ஸோ இப்போ மெடிசன்ஸும் எடுக்கலான்னு தான் உங்களை மீட் பண்ண வந்திருக்கேன் அப்படின்னு நேற்றும் ஒரு அம்மா சொல்லியிருந்தாங்க. ஸோ இதை நீங்கள் வந்து மெடிசன்ஸே எடுக்கலைனாலும் தைராய்டுக்கு இது வந்து ஒரு சப்போர்ட்டிவ் மெடிசன் மாதிரி நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா தைராய்டோட ரிசல்ட் நமக்கு நல்லாவே பாசிட்டிவாக இருக்கும். ஹார்மோன் லெவல் நல்லா பேலன்ஸ் ஆக ஆரம்பிக்கும். இதில் வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்குது. இதில் என்னென்ன மூலிகைகள் சேர்க்கணும்னு நான் சொல்கிறேன். ஒரு வாட்டி நீங்கள் ரெடி பண்ணி வச்சுட்டிங்கன்னா ஒரு 3 monthsக்கு இது அப்படியே ரெகுலராக டெய்லி காலையில் எம்டி ஸ்டொமக்கில் குடிக்கலாம். இது ஆண்களும் எடுத்துக்கலாம், பெண்களும் எடுத்துக்கலாம். பீரியட்ஸ் டைம்லேயும் பெண்கள் வந்து இதை தாராளமாக குடிக்கலாம். மசில் கிராம்ஸ், இர்ரெகுலர் பீரியட்ஸ் இதுவுமே இதில் சரியாக ஆரம்பிக்கும். பிசிஓடி ப்ராப்ளமும் இந்த கஷாயம் குடிக்கும்போது நமக்கு சரியாகுது. இந்த கஷாயத்தில் என்னென்ன மூலிகைகள் இருக்குன்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து மெயினாக நம்ம தனியா விதைகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ தனியா விதைகள் 300 கிராம் அளவுக்கு நம்ம எடுத்து வச்சுக்கணும். அடுத்தது நான் சொல்லக்கூடிய மூலிகைகள் எல்லாமே 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ 300 கிராம் அளவுக்கு தனியா விதைகள் நம்ம எடுத்து வச்சுக்க போகிறோம். அதற்கு அடுத்ததாக கருஞ்சீரகம் 50 கிராம் எடுத்து வச்சுக்கணும். ஸோ கருஞ்சீரகம் வந்து கொஞ்சம் ஹீட் தான், ஸோ வெப்பத்தன்மை இருக்கக்கூடிய மூலிகை தான். இதை எடுக்கும்பொழுது நம்ம உடலில் வந்து பார்த்தோம்னா மற்றபடி பேலன்ஸ் செய்கிறதுக்கும் மற்ற மூலிகைகளை சேர்க்கும்பொழுது இது நமக்கு ஆரோக்கியமான பல நன்மைகளை தருது. கருஞ்சீரகம் 50 கிராம், வெந்தயம் 50 கிராம், சோம்பு 50 கிராம், ஏலக்காய் 50 கிராம், திப்பிலி மட்டும் ரொம்ப காரத்தன்மை இருக்கிறதுனால இது 30 கிராம் எடுத்துக்கோங்க. திப்பிலி வந்து 30 கிராம் அளவுக்கே போதுமானது. சீரகம் 50 கிராம் எடுத்துக்கணும். வாய்விடங்கம் அப்படின்னு சொல்கிற மூலிகை 50 கிராம், சதக்குப்பை அப்படின்னு சொல்கிற மூலிகை 50 கிராம். ஸோ இத்தனை மூலிகைகளும் சரியாக எடுத்து வெயிலில் நல்லா உலர்த்தி எடுத்துக்கோங்க. ஒரு நாள் முழுவதும் வெயிலில் இருக்கட்டும். அதுக்கப்புறம் ரொம்ப லேசாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கணும். மிக்சியிலே வந்து கொரப்பாக பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ நம்மளுடைய டீடாக்ஸ் மற்றும் வெயிட் லாஸ் ஹெல்த் மிக்ஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ இந்த டீ மாதிரி தினமும் காலையில் குடிக்கணும். 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து 3 கிளாஸ் தண்ணீர் விட்டு நல்லா பாயில் பண்ணணும். 1 கிளாஸ் வர வரைக்கும் இதை நல்லா பாயில் பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு கருப்பட்டி சேர்த்துக்கணும். கருப்பட்டி இல்லைன்னா இதை ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம வந்து கொஞ்சம் தேன் சேர்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி இதை ஃபில்டர் பண்ணி தினமும் காலையில் குடிச்சிக்கிட்டே வரும்பொழுது தைராய்டு லெவல் நமக்கு எந்த லெவலில் இருந்தாலும், ஏற்கனவே நீங்கள் வந்து தைராய்டு டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கீங்க, சப்ளிமெண்ட்ஸ் எடுத்தாலும் இதை ரெகுலராக நம்ம குடிச்சிக்கிட்டே வரணும். ஸோ இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்குது, தைராய்டு ஹார்மோன் ப்ராப்ளம் இருக்குது, முக்கியமாக வெயிட் லாஸ்க்கு. ஸோ இந்த டீ காலையில் குடிச்சிட்டு நம்ம வந்து ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் பண்ணணும். ஸோ காலையில் வந்து வாக்கிங் போகிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அதனுடைய கொஞ்சமாக யோகாசன பயிற்சிகள், சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணாலே ரொம்ப எளிமையாக வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இரவு நேரத்தில் அதிகமான உணவு சாப்பிட்றதையும் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ இரவு நேரத்தில் அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் 10 மணி 12 மணி இந்த மாதிரி டைம்லேயும் வந்து பார்த்தோம்னா ரொம்ப வந்து அதிகமான உணவுகள் வந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஆயில் மற்றும் உப்பு, இனிப்பு சார்ந்த உணவுகளை தவிர்த்துக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் ரிச் ஃபைபர் கண்டென்ட் இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதிகமான நார்ச்சத்து, புரோட்டீன், கால்சியம் இது எல்லாமே பேலன்ஸ்டாக நம்ம உணவு எடுக்கும்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு உடல் எடை ஆரோக்கியமான முறையில் குறைய ஆரம்பிக்கும். ஸோ இந்த பதிவில் நான் சொல்லியிருக்க விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு உடல் எடை குறைக்கணும், இது தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.